வணக்கம் நண்பர்களே. தேர்தல் காலத்தில் கையில் எவ்வளவு பணம் எடுத்து செல்லலாம், பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விதிகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் நடைமுறை முழுமையாக முடியும் வரை இந்த விதிகள் அமலில் இருக்கும். தேர்தலை முறைகேடு இல்லாமல் அமைதியான முறையில் நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் கையில் எவ்வளவு பணம் எடுத்து செல்லலாம் என்பது பற்றியும் குறிப்பிட்ட வழிமுறைகள் உள்ளன. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி பொதுமக்கள் 50,000 வரை பணத்தை கையில் எடுத்து செல்லலாம். இதற்காக தனியாக எந்த ஆவணங்களும் தேவையில்லை. ஆனால் 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்லும் போது அதற்கான உரிய ஆதார ஆவணங்கள், உதாரணமாக வங்கி பணம் எடுத்த ரசீதி, வியாபார தொடர்பான ரசீதி போன்றவை கையில் இருக்க வேண்டும். இல்லையெனில் தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் பணம் சிக்கினால் உடனடியாக வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படும். பின்னர் அவர்கள் அந்த பணத்தின் மூலம் பற்றி விசாரணை நடத்துவார்கள். இதேபோல் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் அல்லது பரிசு பொருட்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்லும் போது அவற்றிற்கான உரிய ரசீதி அல்லது ஆவணங்களும் கையில் இருக்க வேண்டும். குறிப்பாக 10,000க்கு மேல் மதிப்புள்ள பொருட்கள் எடுத்து செல்லும் போது ஆவணங்கள் இல்லாவிட்டால் அவையும் பறிமுதல் செய்யப்படலாம். இந்த பணம் அல்லது பொருட்கள் அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்களுடன் தொடர்பில்லாதவை என்று உரிய ஆவணங்கள் மூலம் விளக்கம் அளித்தால் பின்னர் அவை மீண்டும் உரியவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். இல்லையெனில் அவை கருவூலத்தில் ஒப்படைக்கப்படும். எனவே தேர்தல் காலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை எடுத்து செல்லும் போது தேவையான ஆவணங்களை கையில் வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஸோ பொதுமக்கள் வியாபார ரீதியாகவோ இல்லை அவங்க இல்ல நிகழ்ச்சிகள் சம்பந்தமாகவோ எது நடந்தாலும் கையில் பணம் எடுத்து போறப்ப பணம் மட்டும் இல்லை, பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி நகைகள் இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு 10,000க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் கையில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஒரு இப்போ நகைக்கடையில் ஜாமான் வாங்குறீங்கன்னா அந்த ரசீதி கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ பணம் பேங்க்கில் ஒரு 1 லட்சம் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரசீதி, அந்த பணம் எப்படி கையில் இருக்குது வந்தது அப்படிங்கிறத ரெக்கார்ட்ஸ் கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஃபோன்லேயும் வச்சுக்கணும் அந்த ரசீதியை. அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். பொதுமக்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருப்பீங்க, உங்கள் இல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் அப்புறம் பணத்தில் அவசர தேவைகளுக்கு வியாபார ரீதியாக பணம் எடுத்துகிட்டு போவீங்க வருவீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக பணம் கையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால அதெல்லாம் கையில் கொண்டு போகிறப்ப சேஃபாக இருக்கணும். திடீர்னு பிடிச்சாங்கன்னா நான் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கு இவங்க கையில் காசு கொடுத்தாங்க போனாங்கன்னெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்கணும், இல்லைன்னா பணத்தை பறிமுதல் செய்யப்படும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.